அம்மாடி, என் புள்ள வர நேரமாச்சு. அவன் வந்ததை லேசா கல்யாண பேச்சு ஆரம்பி. என்ன அத்தை, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் பிரசிடண்ட் ஆயிட்டாராமே, ஊருக்காவது நல்லது செய்ய சொல்லுங்க. என்ன வெட்டி அவசர, என்ன பண்ற? அதான் வெட்டின்ட்டீங்களே, சும்மாதான் இருக்கேன். பேச்சுல மட்டும் குறை இல்ல. என்ன ஒரு கிசு கிசுப்பு? வேற என்ன பேசுறோம்? உன் தங்கச்சிய முறைப்படி எப்ப பொண்ணு பார்க்க வரலான்னு உன் அத்தை கேட்க வந்திருக்கா. ஏன் தங்கச்சியே இவனுக்கா? ஏன் உன் தங்கச்சி மாதிரி தான் அவன் தங்கச்சியும். அவளுக்கு மட்டும் ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தி வச்சல, இப்ப இதுக்கு மட்டும் ஏன் யோசிக்கிற? இத கூட அந்த திருப்பையில கேட்டுதான் செய்வியா? ஆமா அத்தை, என் நண்பன் தான் என் தங்கச்சிக்கு பையனை பாப்பான், கல்யாணத்தை நடத்தி வைப்பான். நீங்க இவனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணை பாருங்க, நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஓகேயா? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பெத்தவளுக்கு இல்லாத அக்கறைய உரிமையும் மத்தவளுக்கு வந்துருச்சா? அப்படியே சொந்த பந்தத்தை அறுத்து விட்டுலாம் பாக்குறியா? அதான் நடக்காது. விடுங்க நீ, அவருக்கு இஷ்டம் இல்ல, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன விட்டுட்டு காவியாக்கு வேற யார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நானும் பாத்துறேன். எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. நான் அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல கையை எடுத்து ஹேண்டில் பார்ல வை. என்ன நீ கவ்யா ஸ்டெடியா உட்கார்ந்து காலை பெடல் மேல வச்சு ஏய் பாத்துமா. ஏய் அங்க என்ன பார்வை, முன்னாடி பார்த்து ஓட்டு. ஸ்டெடியா பார்த்து ஓட்டு. ஏன்டா சைக்கிளை கீழே விட்டுட்ட? என்னடா இது? பாருங்கண்ணே, சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டான். இல்லண்ணே, உங்களை பார்த்த உடனே. என்ன பார்த்த உடனே சைக்கிளை கீழே விட்டுருவியா? அடிபட்டுருச்சுன்னா பார்த்து பொறுமையா கத்து கொடு. சரிண்ணே. ஆமா, தெருவங்க களத்து மேட்ல இருக்காருண்ணே. காட்டு மச்சான், ஒரு சின்ன தூசி தானே. கையிடுங்க. கண்ணு தரங்க. எப்படி திறக்கிறது? துணி வச்சு மூடிட்டு இருக்கே. அட ஒத்தி எடுக்காத ஊது. என்னாச்சு? மச்சான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு, நாங்க எல்லாம் ஊதி பார்த்து எடுக்க முடியலப்பா. தலமா காட்டு, தெரியுதா பார்க்கலாம். தெரிஞ்சா நாங்க எடுத்துக்க மாட்டோமா? சும்மா இரு மச்சான். சரிப்பா. ஊதுற ஊதுல கண்ணு வெளிய வந்த போதியா? போயிடுச்சா? போயிடுச்சு. போடுறா போடுறா போடுறா. ஊதுறதுல உனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம்ப்பா. நான் இவ்வளவு நேரம் ஊதியும் தூசி போல, உங்க ஃப்ரெண்ட் ஊதுன உடனே போயிடுச்சாக்கும். இதுக்கு உங்க ஃப்ரெண்ட் தானா? நீங்க எல்லாம் அடுப்பு ஊதுறதுக்கு தான் லாயக்கு. ஊதுற ஊதுனா இரும்பு கூட துரும்பா பறந்துரு. பசிக்குதுமா, போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரி சரி வா. பாத்து நில்லுங்க, உங்க கண்ணுல தூசி விழுந்துற போகுது. யாரா கொய்யா? என்ன சின்ராசு, கையில லட்டு தலையில மொட்டை, திருப்பதியா? நீங்களும் அம்மாவை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு போய் குடும்பத்தோட மொட்டை போட்டு வந்தங்க ஐயா. என்னடா எனக்கு மட்டும் வேண்டிட்டு அவனு நல்லா இருக்க கூடாதா? ஏன்டா எங்களை பிரிச்சு பாக்குறேன்? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா மச்சான் நீ சும்மா மச்சான், ஏன்டா அப்படி செஞ்ச? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அவங்கள பிரிச்சு பாக்குறியா நீ? நான்சென்ஸ். வீட்டுல போய் உட்கார்ந்து தினம் தலையில தண்ணி விடு. 30 நாள்ல முடி முளைக்கு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு குடும்பத்தோட வேண்டி போய் மொட்டை அடி. போடா மொட்டை, போடா மொட்டை, போடா மொட்டை. என்ன மச்சான் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன மச்சான், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நட்பா இருக்கீங்க. உங்களை பிரிச்சு பாக்குறது என்னால தாங்கிக்க முடியல மச்சான். டேய் சூர்யா, அவன் என்னடா தப்பு பண்ணிட்டான்? உன்கிட்ட வேலை செய்யறான், அந்த விசுவாசத்தை அப்படி காட்டிட்டான். அதுக்கு போய் மச்சான் வர ஃபீல் பண்றாரு பாரு. ஐயா 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 ஐயா, என்னாச்சு மச்சான்? கண்ணுல தூசி விழுந்துருச்சே, யாராவது வந்து ஊதி எடுக்கப்பா. அந்த தூசி நீங்க தானா நோண்டி எடுங்க. வரல விட்டு எடுத்துருங்க, நல்லா நோண்டி எடுத்துருங்க. நோண்டி 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 எடுங்க. எங்க கண்ணுல தூசி விழுந்தா விரல விட்டு நோண்டி எடுக்கணும், உங்க கண்ணுல தூசி விழுந்தா ஊதி எடுக்கணுமா? ஓ காட், வாட் காட்.